சரி, பார்த்தீங்கன்னா 8 நூல்கள். சரி, 8 தொகையில் 8 நூல்கள். நட்டினே நல்ல பொழுதை 500 9 பாடத்தட்டை இருக்கிற தொகை. இதான் 8 நூல்கள். இதில் நூல் தொகுப்பித்தவர் தொகுத்தவர். இதுதான் ஷார்ட்கட்டோடைய ஃபார்மெட்டு. ஷார்ட்கட் ஃபார்மெட்டை மாற்றிட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாக போயிடும். சரிதானே? அப்போ நூல் தொகுப்பித்தவர்னா அவர் தான் அந்த இடத்துல போய் கம்பைன் பண்ணவர். தொகுப்பித்தவர்னா இதை நீ செய்யுங்க அப்படின்னு சொன்னவர். சரிதானே? அவர் சப்போர்ட் பண்ணியிருப்பார், நிதி உதவி வழங்கியிருப்பார், பொருள் உதவி வழங்கியிருப்பார், தேவையான உதவிகளை பண்ணியிருப்பார். தொகுப்பித்தவர் ஒரு மன்னராக இருந்திருப்பார், நான் வள்ளலாக இருந்திருப்பார், கொடை வள்ளல். சரிதானே? அப்போ தொகுத்தவர் ஒரு புலவராக இருந்திருப்பார். இப்போ நற்பண்பு மாறுவது இல்லை. குருமா இல்லாத கூலி 5 மாந்தர்கள் கூடலாம், 10 ரூபா இல்லவே இல்லை, பாடல் தெரியவே தெரியாது, கலிகின்ற தெரியலன்னா நல்லது, அகம் முக்கியமாக உறுப்புகிறது, புறம்போக்கு இல்லவே இல்லை. இப்படி ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். சரிதானே? இங்கே ஐங்குறு நூலை பொறுத்த வரைக்கும் 5 மாந்தர்கள் கூடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 5னா 5 மாந்தர்கள் அப்படின்னா மாந்தரஞ்சேரல். சரிங்களா? மாந்தரஞ்சேரல் இருக்கும்படி கூடலாம் அப்படின்னா கூடலூர் கிழார். சரிதானே? இது போல் அங்கங்கே படிப்போம், மீதி விளக்கத்தை அங்கே பார்த்துப்போம். ஆனால் ஷார்ட்கட் உங்களுக்கு மனப்பாடமாக தெரியும், எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க, நிச்சயமாக கேட்பாங்க. சரிதானே? யானை டாக்டர் ஜெயமோகன் ஒரு அறம்னு ஒரு நூல் எழுதினார். நூல்வெளியில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஜெயமோகன் சிலபஸில் இல்லை, எக்ஸாமில் பெருசாக கேட்க மாட்டாங்க. இந்த குறும்புதினம் இங்கே அறம்னு ஒரு நூல் எழுதினார். அந்த அறம் அப்படிங்கிற நூலில் யானை டாக்டர் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர். சரிங்களா? அவர் சுருக்கமாக டாக்டர் கே அப்படின்னு கூப்பிடுவாங்க. எப்படி கூப்பிடுவாங்க? டாக்டர் கே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சரிதானே? ரைட்டு. அவரை பற்றி எழுதியிருக்காரு. அவர் தான் வனவிலங்குகளை பாதுகாப்பது தொடர்பாக விதிமுறைகள்லாம் வகுத்தவர். இதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கோவில்களில் இருக்க யானைகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா காட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு ஓய்வுலாம் எடுத்து திரும்ப அழைச்சிட்டு வருவாங்க. தொடர்ந்து கோவில்களே இருந்தால் அதுக்கு சோர்வு ஏற்பட்டுருன்ட்டு. நீங்கள் எக்ஸாம்பிள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னலாம் அப்படின்னா, 2வது பக்கத்தில், இந்த பாடத்தோட 2வது பக்கத்தில் யானைக்கு என்னென்ன வேறு பேர்கள் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நிகண்டுகளில் யானையை குறிக்கும் வேறு சொற்கள் என்ன இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இருக்கா? கயம், வேழம், கயிறு, கிளிறு, கலபம், மாதங்கம், கைமா, பாரணம், அஞ்சனாவதி, அத்தி, அட்டினி, அரசுவா, அல்லியன், அனுபவை, ஆனை, இவம், ரதி, குஞ்சரம், பல்விலங்கு, கரி, அஞ்சனம் கொடுத்துருக்காங்களா? இப்படி 20 வேறு பேர்கள் கொடுத்துருக்காங்க. சொற்பொருள் அப்படிங்கிறது சிலபஸில் இருக்குது, அதனால் எக்ஸாம் எதை வேணாலும் கேட்கலாம். சரிதானே? எதெல்லாம் முக்கியமாக இருக்கும் என் பார்வையில் அப்படின்னா, 1 கயம், 2 வேழம், 3 களிறு, 4 பிளிறு, 5 களமம், 6 மாதங்கம், 1லேருந்து 8 வரைக்கும் குறிச்சிக்கிங்க. எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் என் பார்வையில். நான் ஒரு கொஸ்டின் செட்டராக தான் எதை கேட்பேன் அப்படின்னா முதல் 8 கேட்பேன். சரிங்களா? முதல் 8 கேட்பேன். சரிங்களா? அடுத்து 20 கேட்பேன், கரி. 21 கேட்பேன், அஞ்சனம். எதை வேணாலும் கேட்கலாம். நான் கொஸ்டின் செட்டராக தான் எதை கேட்பேன் அப்படிங்கிறதா சொல்லியிருக்கோம். சரிங்களா? 21 ஷார்ட்கட் எழுதிங்க. யானையை பார்த்தா அஞ்சனம். 1லேருந்து 8 வரைக்கும் இம்பார்ட்டன்ட். மறுபடியும் 20, 21 யானையை பார்த்தா அஞ்சனம். எதை வேணாலும் கேட்கலாங்க. யானையை பார்த்தா அஞ்சனம். அஞ்சனம்னா என்ன பொருள்? சரிங்களா? அஞ்சனம்னா என்ன பொருள்? சரிங்களா? அஞ்சனம் அப்படின்னா யானை. சரிங்களா? படிச்சு நெக்ஸ்ட் ஒன். கரின்னு இருக்கா இல்லையா? அதே சமயத்தில் கரின்னா மிளகுன்னு வரும். என்னன்னு வரும்? மிளகுன்னு படிச்சிருக்கோம். எழுதிங்க பக்கத்தில். ஓகே. கரி அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு கரினா யானை,
சரிங்களா. அதே சமயத்தில் கறி அப்படின்னா மிளகு. கறின்னா என்னதுங்க? மிளகு. ஓகே, இதெல்லாம் முக்கியமானது. காழ்வாரை நில்லா கடுங்களிற்று உறுத்தல் யாழ்வரை தங்கியாங்கு. பார்ப்பதுக்கு திருக்குறள் மாதிரி இருக்குது, ஆனால் என்னது? கலித்தொகையிலேருந்து வந்திருக்கு. எங்கேருந்து வந்திருக்கு? கலித்தொகையிலேருந்து வந்திருக்கு. சரிங்களா. கலியன் கால் இல்லாமல் நிற்கிறான் கடுங்குளிரில். அப்படியே ஷார்ட்கட் இருக்குங்க. கலியன் கால் இல்லாமல் நிற்கிறான். கலியன் கால் இல்லாமல் நிற்கிறான் கடுங்குளிரில். கலியன் கால் இல்லாமல் நிற்கிறான் கடுங்குளிரில். சரிங்களா. கலியன் அப்படின்னா கலித்தொகைன்னு அர்த்தம். கால் இல்லாமல் நிற்கிறான் கடுங்குளிரில்னா காழ்வாரை நில்லா கடுங்களிற்று உறுத்தல் யாழ்வாரை தங்கியாங்கு அப்படின்னு இருக்கா. அதுதான் புணர்ச்சி விதிகள். பார்க்கலாமா? உயிரீற்று புணர்ச்சி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? உயிரீற்று புணர்ச்சி. நேற்றுக்கே பார்த்தோம், காலையில் கூட பார்த்தோம். உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழியில் இறுதியில் என்ன வரும்? உயிரெழுத்து வரும். என்ன வரும்? உயிரெழுத்து வரும். சரிங்களா. இங்கே காட்சின்னு இருக்குது. காட்சியில் என்ன அர்த்தம்? இச்சி கூட்டல் ஈ. இச்சி கூட்டல் ஈ. சரிதானே. அதுபோல் தீ இருக்குது. தீன்னு என்ன அர்த்தம்? இத்து கூட்டல் ஈ. சரிதானங்க. இத்து கூட்டல் ஈ. சரிதானங்க. அப்போ இதுதான் உயிரீற்று புணர்ச்சி. என்னதுங்க? உயிரீற்று புணர்ச்சி. அப்போ நிலைமொழியில் ஈற்றெழுத்து உயிரெழுத்தாக இருக்கும். இங்கே அது போல தான் கொடுத்துருக்காங்க. இது இன்னொரு விதியும் பார்த்தோம். ஈயை வையவும் ஏனைய உயிரை வவும் ஏ முன்னி விரும்பியும் அப்படின்னு பார்த்தோம். அப்படிதானே. அப்போ நிலைமொழியில் ஈட்டெழுத்து என்ன எழுத்துன்னு பார்க்குறோம். சரிங்களா. ஈ ஐயா இருந்தால் என்ன வரும்? யகரம். என்ன வரும்? யகரம் வரும். ஏனைய உயிர் வழி வவ்வும் இவ்வும் வரும். அதே சமயத்தில் ஏவா இருந்தால் ஈயும் வரும் இவ்வும் வரும். ஏவா இருந்தால் என்ன வரும்? அதை தான் கொடுத்துருக்காங்க. கடைசியில் ஃபஸ்ட்டு சேழியை சேவடிலாம் இருக்குது பாருங்கள், அதை முதல்ல பார்த்துருங்க. சேன் இருக்குது. சேன் என்ன அர்த்தம்? இச்சி கூட்டல் ஏ. இச்சி கூட்டல் ஏ தான் அதுங்க சே. இல்லையா சேதலாம்? சரி. இச்சி கூட்டல் ஏ அதுதான் என்னதுங்க? சே. அங்கே சே கூட்டல் என்ன கொடுத்துருக்காங்க? இழைன்னு கொடுத்துருக்காங்க. சே கூட்டல் அடின்னே வச்சுக்கோங்க. சே கூட்டல் அடின்னு இருக்கு. இருக்கா? ரெண்டாவது எடுத்துக்காட்டு. அப்போ என்ன வந்திருக்கு? இவ்வு சேர்ந்து சேவடி அப்படின்னு வந்துருக்கு. சரிதானே. அப்போ ஏவா இருந்தால் ஏவுக்கு முன்னாடி என்ன வரும்? ஈயும் வரலாம் இவ்வும் வரலாம். அப்போ சேவடின்னு மாறி இருக்கு. அதே சமயத்தில் சே கூட்டல் இழை. சே கூட்டல் இழை இங்கே என்ன வந்திருக்கு? ஈ வந்து சே இழை அப்படின்னு வந்திருக்கு. வந்திருக்கா இல்லையா? ரைட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இச்சி கூட்டல் ஏ தான் சே. அப்போ ஏ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈயும் வந்திருக்கு இவ்வும் வந்திருக்கு. அப்போ ஏ மின் விருமையும் ஏ முன் விருமையும் அப்படின்னா ஈயும் வரும் இவ்வும் வரும்னு அர்த்தம். சரிதானே. அதே சமயத்தில் மேலே எடுத்துக்காட்டுக்காரலாம் பாருங்க. காட்சி கூட்டல் அழகு. காட்சி கூட்டல் ஈ கூட்டு ஈ வந்திருக்கு. சரிதானே. ஈ ஐ வந்தால் என்ன வரும்? ஈ ஐ வந்தால் ஈ யகரம். ஏ முன் இருமையும் ஏனைய உயிர் வழி வவ்வும். சரிதானே. இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே பாருங்கள். ஈ ஐ வந்துருந்தால் என்ன வரும்? யகரம் வரும். சரிங்களா. ஏன்னா யகரமும் வரும் பகரமும் வரும். ஏனைய உயிர் வந்தால் பகரம் வரும். இங்கே மாவிலை கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? மாவிலை. மா கூட்டல் இவ் கூட்டல் இலையும் கொடுத்துருக்காங்க. சரிதானே. புரியுதா இல்லையா? அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது? குற்றியல் நுகர புணர்ச்சி இருக்குது. நம்ம பார்த்தோம். குற்றியல் நுகரத்தில் பார்த்தீங்கன்னா குற்றியல் நுகர ஈறு அல்லது குற்றியல் நுகர நிலைமொழி 6 இருக்குது. சரிங்களா. வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர், ஆயுதத்தொடர், உயிர் தொடர், நிலைத்தொடர் அப்படின்னு. சரிதானே. அப்படி வந்துச்சுன்னா
என்ன கொடுத்துருக்காங்க? உயிர் வரின் உட்குரல் மெய்விட்டு வரும். ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. மாசு கூட்டல் அற்றார். மாசுங்கிறது எவ்வகை குற்றிய எழுவரம்? நெடில் தொடர். ரெண்டே எழுத்து இருக்குது, முதல் எழுத்து நெடில் எழுத்தாக இருக்குது. அதெல்லாம் என்னதுங்க? அது நெடில் தொடர் குற்றிய எழுவரம். என்னதுங்க? நெடில் தொடர் குற்றிய எழுவரம். சரிதானங்க? சரிதானே? அப்போ வந்து அங்கே மாசு சூனா என்ன பொருள்? இச்சி கூட்டல் ஊன்னு அர்த்தம். இச்சி கூட்டல் ஊன்னு அர்த்தம். வருமொழியில் வருது, அற்றார்னு வருது. அப்போ உயிர் வரின் உட்குரல் மெய்விட்டோடும். உயிர் வரின் உட்குரல் மெய்விட்டோடும். அப்போ மாசு, அப்போ சூழ இருக்க இச்சி கூட்டல் ஊல ஊ கெட்டு போயிடும். சரிதானே? அப்போ மாச் கூட்டல் அற்றார் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இரண்டாவது விதி என்ன கொடுத்துருக்காங்க? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி இச்சியும் ஆவும் சேர்ந்தனா வருது சேவா மாறி மாசற்றார் அப்படின்னு வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு? மாசற்றார்னு வந்திருக்கு. சரிதானே? அப்போ இது போல் புணர்வும் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தெரியும். அடுத்து பாருங்கள். இட்டு இரு என்னும் இரு மெய்களோடு ஊர்ந்து வரும் நெடில் தொடர் உயிர் தொடர் குற்றிய நுகரங்கள் வருமொழியோடு சேரும்போது ஒட்டு இரட்டித்து புணரும். இந்த விதிலாம் ஏற்கனவே படித்த விதி தான். எங்கெங்க இட்டு இரு, சரிங்களா, அது ஊர்ந்து வரும் நெடில் தொடர் உயிர் தொடர் குற்றிய நுகரங்கள் வருமொழியோடு சேரும்போது ஒற்று இரட்டித்து புணரும். காடு ப்ளஸ் கோழி காட்டுக்கோழின்னு பார்த்தோம். அப்போ அங்கே இட்டு வந்து என்ன ஆகுது? நீள் இரட்டிக்குது. காடு ப்ளஸ் கோழி. சரிங்களா? எப்படி மாறுது? காட்டுக்கோழி, காட்டுக்கோழி. அதுபோல் இங்கே கொடுத்துருக்காங்க. வீடு கூட்டல் தோட்டம், வீட்டு தோட்டம் இருக்கா? வீட்டு தோட்டம். அதுபோல் காடு கூட்டல் மரம், காட்டு மரம் இருக்கா? முரடு கூட்டல் காளை, முரட்டு காளை. பாருங்க, முரட்டு காளைலாம் இதே மாதிரிலாம் கேட்கலாம். அங்கே ஆப்ஷன் எப்படி இருக்கும்? முரடு கூட்டல் காளைன்னே கொடுப்பாங்க. முரட்டு காளை. அடுத்து என்ன இருக்கு? பகடு கூட்டல் வாழ்க்கை, பகட்டு வாழ்க்கை. அடுத்து பார்த்தீங்கன்னா சோறு கூட்டல் பானை, சோற்று பானை. சரிங்களா? ஆறு கூட்டல் நீர், ஆற்று நீர். வயிறு கூட்டல் பசி, வயிற்று பசி. கயிற்று வண்டி. இது போலாம் வந்திருக்கு. சரிதானே? இது ஏற்கனவே படித்தும் இருக்கிறோம். நெடிலோடு உயிர் தொடர் குற்றியல் குற்றகரங்களுள் டேர ஒட்டு இரற்றும் வேற்றுமை மிகவே அப்படின்னு நல்லூரில் சொல்லியிருக்காங்க. சரிதானே? இன்னொரு விதி படித்தோம். வல்லின மிகும் இடங்கள் மிகா இடங்களில், வல்லின மிகும் இடங்களில் தாரா ஒட்டுற இடத்துல வல்லின மிகுமா மிகாதா? இப்படி ரா இதெல்லாம் வந்து நெடில் தொடரில், அதுக்கப்புறம் உயிர் தொடரில், சரிங்களா, இரட்டித்து புணரும்னு பார்த்தோம். அப்படி இரட்டித்து புணரும் போது வல்லினம் மிகுமா மிகாதா? மிகும். வல்லினம் என்ன பண்ணோம்? மிகும். இங்கே காடு ப்ளஸ் கோழின்னு இருக்கா? சரிங்களா? அப்போ காட்டு நீக்கு வந்திருக்கா? கூடுதலா வந்திருக்கா? வரலையா? ஒற்று இரண்டும்னா இந்த ஒற்று தான் இரட்டும். டூன்னா என்ன அர்த்தம்? இட்டு கூட்டல் ஊ, இட்டு கூட்டல் ஊன்னு அர்த்தம். அப்போ இந்த ஒற்று என்ன பண்ணியிருக்கு? இரட்டித்து இருக்கு. சரிதானே? ஓகே. காடுன்னு இருக்கு. அதில் டூன்னா என்ன பொருள்? இட்டு கூட்டல் ஊன்னு அர்த்தம். அப்போ அந்த ஒட்டு இரட்டிக்கும். அப்போ 2 தடவை அந்த இட்டு வரும். சரிங்களா? அப்போ இது போன்ற இடங்களில் வலி மிகும். என்ன பண்ணோம்? வலி மிகும். அதை கவனத்தில் வச்சுக்கணும். அதனால தான் காட்டுக்கோழின்னு வந்திருக்கு. அதுபோல் பார்த்தீங்கன்னா சோற்றுப்பானைன்னு வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு? சோற்றுப்பானைன்னு வந்திருக்கு. புரியுதுங்களா? புணர்ச்சி விதி ஒரு பக்கம், வலி மிகுமிடம் மிகா இடங்கள் ஒரு பக்கம். எக்ஸாம்பிள் வந்து இந்த புணர்ச்சி விதி எழுதுக, வலி மிகுமிடம் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஒரு இது கொடுத்துருப்பாங்க. பிழையற்ற வாக்கியத்தை தேர்ந்தெடு. சோற்றுப்பானையிலிருந்து சோற்றை, சரிங்களா, எடுத்தான். இதேமாதிரி ஏதோ ஒரு வாக்கியம் கொடுத்துருப்பாங்க, ஒரு சொற்றல் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் சரியாக தவறாக கேட்பாங்க. அதுபோல் முற்றிய நுகர புணர்ச்சி. முற்றிய நுகர புணர்ச்சி என்னதுங்க? எதுங்க முற்றிய நுகரம்? எங்கே உகரம் வந்து தனக்குரிய ஒரு மாத்திரையிலேருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கவில்லையோ அங்கே தான் என்னதுங்க? முற்றிய உகரம். சரிங்களா? ஒரு தனிக்குறிலை அடுத்து, சரிங்களா, வல்லின உகரம் குசுடு உகரம் வந்தால் அது முற்றிய உகரம். வல்லின உகரம் தவிர குசு கூ சூடு தூ கூறு இதை தவிர வீடு எது வந்தாலும் என்ன, எந்த உகரம் வந்தாலும்
முற்றியல் உகரம். சரிங்களா? முற்றியல் உகர புணர்ச்சி பாருங்கள். இங்கே வந்து ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. வரவு கூட்டல் அறிந்தான். வரவு கூட்டல் அறிந்தான். ஈட்டெழுத்து வரவூன் இருக்கு. சரிதானே? என்னன்னு இருக்கு? வரவூன் இருக்கு. வல்லின உகரமா? இல்லை. தூசு தூபூர் இருக்கா? இல்லை. சரிதானே? அப்போ ஊ இருக்கு. சரிதானே? அது எப்படி புகரம்? ஏற்கனவே எப்படி உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. சரிதானே? எப்படி வந்து ஏற்கனவே உங்களுக்கு வந்து மாசற்றார் இதுதான் இல்லையா? அங்கே எப்படி சூழல் வந்து உகரம் கெட்டுது, அதுபோல் இங்கேயும் என்ன பண்ணோம்? உகரம் கெட்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு விதிப்படி என்ன பண்ணோம்? உணர்வுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? முற்றும் அற்று உறோ வழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முற்றியல் உகரமும் போடுறோம். முற்றியல் உகரம் போனது போல தான் முற்றியல் உகரம் போடுறதும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இயல்பீறு விதி ஈறு புணர்ச்சி. இயல்பீறு விதி ஈறு புணர்ச்சி. இயல்பீராகவோ விதி ஈராகவோ வரும் நிலைமொழியின் இறுதியில் நிற்கும் உயிர் எழுத்துடன் கசதப என்னும் வல்லின மெய்களை முதலில் கொண்ட வருமொழி சொல் சேரும்போது அவற்றிடையே வல்லொற்று மிகுந்து புணரும். இங்கே வந்து இயல்பாக ஒரு சொல் இருக்கு. சரிதானே? பள்ளின்னு ஒரு சொல் இருக்கு. அது கூட வந்து தோழன், என்னதுங்க? தோழன் அப்படிங்கிற சொல் சேருது. சரிதானே? அப்படி வருமொழியில் கசதப இருந்தால் அந்த கசதப மிகும்னு சொல்லியிருக்காங்க. வருமொழியில் கசதப இருந்தால் கசதப மிகும். அங்கே பள்ளி கூட்டத்தோழன் பள்ளி தோழன் அந்த இத்து மிகுந்திருக்கா? மிகுந்திருக்கா இல்லையா? மிகுந்திருக்கு. அதை தான் சொல்கிறாங்க. அதுபோல் விதி என்பது புரண்ட பின் நிற்கும் சொல்லின் வடிவம். இயல்பாக இருக்கும் சொல் அதுதான் பள்ளி கூட்டல் தோழன். புணர்ந்ததுக்கப்புறம் வந்தது விதியீடு. சரிதானே? பள்ளி தோழன் அப்படின்னு வந்திருக்கு. அதாவதுங்க வருமொழியில் கசதபம் வந்தால் பள்ளி நம்பிக்கை. சரிங்களா? இளம் கூட்டல் தலைவர்ன்னு இருக்கு. சரிங்களா? அங்கே என்ன ஆயிடுச்சு? இம் கெட்டுருச்சு. சரிங்களா? கெட்டு நிலத்தலைவர் எப்படி மாறி இருக்கு? நிலத்தலைவர். இத்து வந்து மிகுந்து புணர்ந்துருக்கு. இத்து வந்து என்ன பண்ணியிருக்கு? மிகுந்து புணர்ந்துருக்கு. அடுத்து பாருங்கள். அடுத்த எடுத்துக்காட்டு திரைக்கூட்டல் படம் கொடுத்துருக்காங்க. திரைக்கூட்டல் படம் திரைப்படம். இயல்பினும் விதியினும் நின்ற உயிரும் முன் கசதபம் மிகும். இயல்பினும் விதியினும் நின்ற உயிரும் முன் கசதபம் மிகும். இங்கே திரைன்னு இருக்கு. சரிங்களா? ரைனா என்ன? இரு கூட்டல் ஐ. சரிங்களா? இரு கூட்டல் ஐ. சரிங்களா? அப்போ உயிர் முன்னா பின் வச்சுக்கிங்கன்னு சொல்லியிருக்கேன் இலக்கத்தில். அப்போ ஐ இருக்கு. ஐங்கிறது வந்து உயிர். உயிர் முன் கசதப மிகும். சரிங்களா? இயல்பில் உயிர் முன் கசதப மிகும். சரிங்களா? ஏற்கனவே நிலத்தலைவர் அங்கேயும் என்ன வந்திருக்கு? தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி பள்ளின்னு இருக்கு. அங்கேயும் என்ன தான் இருக்கு? லீனா என்னங்க? இல்லு கூட்டல் இ. இல் கூட்டல் இ. அதானே லீ. பள்ளி அப்படின்னு வந்திருக்கு. வந்துருந்ததா இல்லையா? நம்ம ஈட்டு எழுத்து தான் எடுக்க போகிறோம். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? விதினா விதி இதுதான். சரிங்களா? இயல்பிலும் விதி நின்ற உயிர் முன் கசதபம் மிகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது மரக்கலம் பாருங்கள். ரெண்டாவது விதி கொடுத்துருக்காங்க. மரம் இம் கெட்டு போயிடுச்சு. மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் என்னும் விதியின்படி இயல்பினும் விதி நின்ற உயிர்மின் கசதபம் மிகும் என்னும் விதிப்படி மரக்கலம் என புணர்ந்தது. என்ன கேட்கலாம் எக்ஸாமில்? வேறு எப்படி கேட்கலாம்? இந்த மரக்கலம் கொடுத்துட்டு மரம் கூட்டல் களம் எந்தெந்த விதியின்படி புணர்ந்ததுன்னு கேட்கலாம். எந்தெந்த விதியின்படி புணர்ந்ததுன்னு கேட்கலாம். முதல் விதி என்னது? மவ்வீறு ஒற்றடிந்து உயிரீறு ஒப்பவும். மவ்வீர்னா மகரம். மரம் இருக்கா? மரம் கெட்டு போயிடும். மரம் கூட்டல் களம்ங்க. என்னதுங்க? மரம் கூட்டல் களம். இங்கே மரம் கெட்டு போயிடுச்சு. இம் கெட்டு போயிடுச்சு. அதான் மவ்வீறு ஒற்றடிந்து. ஒற்றெழுத்து தானே அது? ஒற்றழிந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உயிரீறு ஒப்பவும். இப்படி அழிந்ததுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது? ரா இருக்கு. ரான என்ன அர்த்தம்? இருக்கூட்டல் லா. இருக்கூட்டல் சரிதானங்க? ரைட். அடுத்து என்ன இருக்குது? பூப்பெயர் புணர்ச்சின்னு இருக்கு. என்ன இருக்குங்க? பூப்பெயர் புணர்ச்சி. பூ என்னும் சொல் நிலைமொழியாக நிற்க
வருமொழியின் முதலில் வல்லின மெய்யெழுத்துக்கள் வரும்பொழுது வல்லினமை மிகுந்து புணர்வது மட்டுமின்றி அவற்றிற்கு இனமான மெல்லினமை மிகுதலும் உண்டு. எனினும் மெல்லினமை மிகுதலே பெருவழக்கமாக உள்ளது. புரியுதாங்க? நேத்திக்கு படித்தோம். நேத்திக்கு மெல்லின மிகுதல் பற்றி படித்தோம். சரிதானே? அப்போ பூ இருக்கு, பூ இருந்து வறுமொழியில் கசதப்ப வந்துச்சுன்னா சரிங்களா, வல்லினமும் மிகும் மெல்லினமும் மிகும். எது அதிகமாக மிகும்? மெல்லினம் தான் அதிகமாக மிகும். எனினும் மெல்லினமை மிகுதலே பெரும் வழக்கமாக உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நேற்று நம்ம கூட கேட்டோம், பூ கூட்டல் கொடி என்னான்னு கேட்டோம். பூக்கொடி பூங்கொடி ரெண்டுமே ரைட்டு தான். பூக்கொடி பூங்கொடி ரெண்டுமே கரெக்டு தான். பூ கூட்டல் சோலை பூச்சோலை பூஞ்சோலை அது கசரத்தப்பற ஞான நம்மன அதற்கு இணையான வல்லினத்துக்கு இணையான மெல்லினம் மிகவும் பார்த்தோம். வல்லினத்துக்கு இணையான எழுதிக்கலாமா? சரி, என்ன கொடுத்துருக்காங்க? பூக்கூட்டல் கொடின்னு கொடுத்துருக்காங்க. பூக்கூட்டல் கொடுத்துருக்காங்க. இந்த பூக்கு அப்புறம் கசதப்பம் வந்துச்சுன்னா சரிங்களா, கசதப்பனா கான் தான் வரணும்னு அவசியம் கிடையாது. அந்த வரிசையில் எது வந்தாலும் சரி. சரிங்களா? அதுபோல் சாவரிசைனா சாவரிசை எது வந்தாலும் சரி, அதற்கு இணையான வல்லினம் எழுதும். அப்போ இதை என்ன பண்ணலாம்? பூக்கொடி அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? இந்த வல்லினத்துக்கு இணையான மெல்லினம் என்னது? இங்கு. அப்போ பூங்கொடி இப்படியும் எழுதலாம். ரெண்டாவது எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க? பூக்கூட்டல் சோலைன்னு இருக்கு. அப்போ பூஞ்சோலைன்னு எழுதலாம், பூஞ்சோலைன்னு எழுதலாம். சரிதானங்க? இது போல எடுத்துக்காட்டு வரிசைலாம் கொடுத்துருக்காங்க. பூக்கூட்டல் தொட்டி பூத்தொட்டின்னு எழுதலாம், பூந்தொட்டின்னு எழுதலாம். கசத்தப்பா தானே மிகவும் 4 எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. பூக்கூட்டல் பந்து பூப்பந்துன்னு எழுதலாம், பூம்பந்துன்னு எழுதலாம். அதுக்காக புரியலையா? உங்கள் நேரம் 11th ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். கிராமரை பொறுத்தவரைக்கும் 9th போவோமே. நடத்திடலாம் சார். ரைட். இப்போ என்ன விதி? பூ பெயர் முன் இனமென்மையும் தோன்றும் கொடுத்துருக்காங்களா? ஒரு பூ இருக்கு, பூ பெயர் முன் இனமென்மையும் தோன்றும். இனமான எழுத்தும் தோணும், இனமான மெய்யெழுத்தும் தோன்றும். அப்போ பூக்கூட்டல் கொடி இக்கும் தோன்றும் இங்கும் தோன்றும், இக்கும் தோன்றும் இங்கும் தோன்றும். சரிதானே? ஓகே. அடுத்து மெய்யீட்டு புரட்சி பாருங்க. என்ன இருக்குது? வாய் கூட்டல் ஒளின்னு இருக்குது. எடுத்துக்காட்டு வாய் கூட்டல் ஒளி. உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி வாயொலி என புணர்ந்தது. அப்படி தானே? இது நமக்கு தெரியும், இதெல்லாம் சொல்ல தேவையில்ல. அப்படி நிலைமொழியீட்டு இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக நிற்க வறுமை முதல் எழுத்து உயிரெழுத்துடன் மெய்யெழுத்துடன் சேர்ந்து புணர்ச்சியை மெய்யீட்டு புணர்ச்சி என்பது உலகத்துக்கே தெரியுங்க, உங்களுக்கும் தெரியுங்க. உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு ஏற்கனவே படிச்சிட்டோம். அடுத்து என்ன இருக்கு? மண் கூட்டல் மகள். மண்மகள் என்பதில் நிலைமொழி இறுதியும் வறுமொழி முதலும் மெய்யெழுத்தாக நிற்க இயல்பாக புணர்ந்தது. முன்னாடி பாருங்க, போன எடுத்துக்காட்டுக்கு இந்த எடுத்துக்காட்டுக்கு வித்தியாசம் புரியுதா? அங்கே வாய் கூட்டல் ஒளின்னு இருக்கு. என்னன்னு இருக்குதுங்க? வாய் கூட்டல் ஒளின்னு இருக்கு. வாய் கூட்டல் ஒளின்னு இருக்கு. அதனால இது ரெண்டும் சேர்ந்து எப்படி மாறிடுச்சு? யோகா மாறிடுச்சு. ஈயும் ஓவும் சேர்ந்து. அது உயிர் எழுத்து. வறுமொழியில் உயிர் முதல். வறுமொழியில் என்னதுங்க? உயிர் முதல். அதனால இப்படி திரிந்து உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே. ஆனால் கீழே இங்கே கொடுத்துருக்காங்க மண் கூட்டல் மகள்னு கொடுத்துருக்காங்க. மண் கூட்டல் மகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நிலைமொழியில் இறுதி எழுத்து ஒற்றெழுத்து புள்ளி வச்சு எழுத்து தான் வந்திருக்கு. வறுமொழியில் முதல் எழுத்து மகள். மகள்னா மான என்ன அர்த்தம்? இம் கூட்டல் அப்படின்னு அர்த்தம். வறுமொழியிலும் மெய்யெழுத்து. சரிங்களா? 2 மெய்யெழுத்து வந்ததால் அப்படிங்க மண்மகள்னு வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? மண்மகள்னு வந்திருக்கு. சரிங்களா? சில இடங்கள் என்ன பண்ணோம்? அந்த மெல்லின் எழுத்து மிகுந்து வரும். அதுதான் மெய் மயக்கம்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இப்போ அதே சமயத்தில் இது மண் இந்த இடத்துல வரல. அதனால் பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் மெய் கூட்டல் மயக்கம் அப்படின்னு இருந்தால் மெய் மயக்கமும் வந்திருக்கும். எப்படி வந்திருக்கும்? மெய் மயக்கம் மீன் மயக்கம் அப்படின்னு வந்திருக்கும். அது சில இடத்துல மெல்லின மிகும். இந்த இடத்துல மெல்லின மிகல. சரிதானே?
100 விஷயம் கொடுத்துட்டு ஆன்சர் பண்ணுவோம் மட்டும் போகலான்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, தனிக்குறில் முன் ஒற்று புணர்ச்சி. எடுத்துக்காட்டு பாருங்க, கல் கூட்டல் அதர்ன்னு இருக்கு, இருக்கா? கல் கூட்டல் அதர் எப்படி மாறி இருக்கு? கல்லதர்ன்னு வந்திருக்கு. என்ன விதி கொடுத்துருக்காங்க? தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும். உயிர் வரும் இரட்டும். இதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? ஒற்றுப்பிள்ளைலாம் எழுதக்கூடாது, எக்ஸாம் நல்ல மார்க் எடுத்துடணும். நீங்கள் ஒரு புத்தகம் எழுதுவா கூட தெரியல, ஆனால் எக்ஸாம் எழுதக்கூட அதில் வந்து ஒற்றுப்பிள்ளைலாம் வரவே கூடாது. சரி தானே? கல் கூட்டல் அதர்ன்னு இருக்குது. என்னன்னு இருக்குங்க? கல் கூட்டல் அதர். தனிக்குறில் முன் இங்கே 2 எழுத்து இருக்குது நிலைமொழியில். முதல் எழுத்து ஒரே ஒரு ஒற்று, சாரி குறில் எழுத்து இருக்குது. தனிக்குறில் எழுத்து வந்துருக்கு. தனிக்குறில் முன் ஒற்று அமைஞ்சிருக்கு. சரிதானே? முன்னா பின் பார்த்துருக்கோம். உயிர் வருமொழியில் முதல் எழுத்து என்ன எழுத்து? உயிர் எழுத்து இருக்கு. தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும். இந்த ஒற்று எழுத்து 2 தடவை வரும். இந்த ஒற்று எழுத்து எப்படி வரும்? 2 முறை வரும். சரிங்களா? நிலைமொழி இறுதி எழுத்தும் வருமொழி முதல் எழுத்தும் புணர்றதுக்கு பேர் தானே புணர்ச்சி. அப்போ எப்படி மாறும்? சரிங்களா? கல்லத அப்படின்னு மாறும். எப்படி மாறும்? கல்லதன்னு மாறும். இதான் தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும். தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? வேற என்ன கொடுத்துருக்காங்க? மகர ஈட்டு புணர்ச்சி கொடுத்துருக்காங்க. மகர ஈட்டு புணர்ச்சி நிலைமொழியின் சொல்லின் இறுதி எழுத்தாக மகர மெய் வரும் பொழுது அச்சொல் 3 நிலைகளில் புணரும். ஒரு நிலைமொழியில் கடைசி எழுத்து மகரம் வருது, அது 3 விதமாக புணரும். எப்படிலாம் புணரும் பாருங்க. மகர மெய் கெட்டு புணரும். எப்படி புணரும்? மகர மெய் கெட்டு புணரும். அங்கே இருக்கிற இம்மே போயிடும். எடுத்துக்காட்டு பாருங்க, பாடம் கூட்டல் வேலைன்னு இருக்கு. பாடம் கூட்டல் அங்கே இம் கெட்டு போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? இம் கெட்டு பாட வேலை அப்படின்னு போயிடுச்சு. மகரமை கெட்டு புணர்ந்தது வந்திருக்கா? அடுத்து 2வது எப்படி புணரும் பாருங்க. மகரமை கெட்டு இன மெல்லெடுத்து தோன்றி புணரும். மகரமை கெட்டுடும், அதற்கு இனமான மெல்லெடுத்து தோன்றி புணரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பழம் கூட்டல் தோல், பழத்தோல் இம் கெட்டு போயிடுச்சு. சரிங்களா? இம் என்ன ஆயிடுச்சு? கெட்டு போயிடுச்சு. அப்போ பழக்கூட்டல் தோல், அதற்கு இனமான எழுத்து தோன்றி இருக்கு. அதற்கு இனமான மெல்லெழுத்து தோன்றி அந்த தோல் இருக்கா இல்லையா? இத்து தோண்டி இருக்கா? சரிங்களா? அப்போ பழத்தோல் போயிருக்கு. வல்லினம் மிக்கு புணர்ந்தது. இங்கே என்ன? வல்லினமும் மிகும். சரிங்களா? சில நேர்வுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? மகரமை கெட்டு மெல்லெழுத்து தோண்டி புணரும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? போன தடவை என்ன பார்த்தோம்? மரக்கூட்டல் களம், மரக்களம் தான் பார்த்தோம். சரிங்களா? தனக்கு அதே இனம் தான் தோண்டி இருக்கு. சரிங்களா? தொடர்ந்து பாருங்க. காலம் கூட்டல் கடந்தவன். இங்கே பார்த்தீங்கன்னா இம் கெட்டு போயிடுச்சு. 3வது விதி பாருங்களேன். மகர மெய் கெட்டு வல்லினம் மிக்கு புணரும். மகர மெய் கெட்டுடும். சரிங்களா? வல்லினம் மிக்கு புணரும். இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது ஆர்டர் மாற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மகர மெய் கெட்டு வல்லினம் மிக்கு கொடுத்துருக்காங்களா? இருக்கா இல்லையா? காலம் கடந்தவன் இங்கே பார்த்தீங்கன்னா இம் போயிடுச்சு. இம் போயிட்டு இம் கெட்டு போயிடுச்சு. அந்த இக்குக்கு வருமொழியில் கா வந்திருக்கு. காக்கு இணைவான வந்து மிகுந்து காலம் கடந்தவன் அப்படின்னு வந்து மாறி இருக்கு. வருமொழி முதலெழுத்துக்கு ஏற்ப மகர மெய் திரிந்து புணர்ந்தது. இருக்கா இல்லையா? ஏங்க மகரம் இருந்தால் எப்படி எந்த மாதிரி புணரும்? 3 வகையில் புணரும். என்னென்ன வகையில் புணரும்? ஒன்று மகரம் கெட்டுடும். ஒன்று என்ன பண்ணிடும்? மகரம் கெட்டுடும். 2 என்ன பண்ணோம்? மகரம் கெட்டு வருமொழியில் கசதப்ப வந்துச்சுன்னா அதற்கு இடையான எழுத்தே மிகும். 3வது என்ன பண்ணோம்? மகரம் கெட்டு சரிங்களா வருமொழியில் கசதப்ப இருந்துச்சுன்னா அதற்கு இணையான மெல்லினம் மிக்கு புணரும். சரிங்களா? ரைட்டு. அப்போ காலம் கடந்தவன் என்ன விதி கொடுத்துருக்காங்க? மவ்வீறு உற்றழிந்து உயிரிரு ஒப்பவும் வன்மைக்கு இனமாக திரிபவும் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? சரி. அடுத்தது பண்பு பெயர் புணர்ச்சி என்ன கொடுத்துருக்காங்க?
பண்பு பெயர் புணர்ச்சி கொடுத்துருக்காங்க. பண்பு பெயர் சொல் நிலைமொழி சொல்லாக நின்று வறுமை சொல்லுடன் புணரும் போது பின்வரும் மாற்றங்களை அடையும். சரிதானே? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பெருமை கூட்டல் வழின்னு கொடுத்துருக்காங்க. பெருமை கூட்டல் வழின்னா எப்படி மாறி இருக்கு? பெருவழின்னு மாறி இருக்கு. மாறி இருக்கா இல்லையா? மாறி இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க? ஈறு போதல் விதிப்படி மை விகுதி கெட்டு பெருவழி என புணர்ந்தது. சரிதானே? அப்போ ஈறு போதல் விதிப்படி என்ன பண்ணிடுச்சு? மை கெட்டுடுச்சு. மை கெட்டு விட்டது. சரிதானே? ரெண்டாவது பாருங்கள், அடுத்த விதி பாருங்கள். பெரியன் இருக்குது. என்னன்னு இருக்குங்க? பெரியன் என்ன அர்த்தம்? பெருமை கூட்டல் அன்னு அர்த்தம். பெருமை கூட்டல் அன். இங்கே பார்த்தீங்கன்னா மை விகுதி கெட்டுருச்சு. சரிங்களா? மை விகுதி கெட்டுடுச்சு. எப்படி கெட்டுதுன்னா ஈறு போதல் விதிப்படி கெட்டு போச்சு. ஈறு போதல் விதிப்படி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பெருக்கூட்டல் அன் இருக்குது. பெருக்கூட்டல் அன் எப்படி மாறிடுச்சுன்னா பெரிய கூட்டல் அன் மாறிடுச்சு. இடைமுகரம் ஈயாதல். பாருங்க, போர்டு எழுதி போகிறோம் பாருங்க. பாருங்க, பெருமை கூட்டல் அன் அதான இருந்துச்சு. பெருமை கூட்டல் அன் இருந்துச்சு. முதல்ல மை கெட்டு போயிடுச்சு. கெட்டு போனதும் இந்த ரூனா என்ன அர்த்தம்? இருக்கூட்டல் ஊன்னு அர்த்தம். இருக்கூட்டல் ஊ இப்படி மாறிடுச்சுன்னா இருக்கூட்டல் ஈயா மாறுது. இருக்கூட்டல் ஈயா மாறுது. இதுதான் இடை உபரம் ஈயாதல் கொடுத்துருக்காங்க. இடை உபரம் ஈயாதல். இப்போ பெரிய கூட்டல் அன் வந்துருச்சா வரலையா? ஓகே. அடுத்து பாருங்க, பெரிய கூட்டல் அன் இருக்கு. அடுத்த ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்க? உடம்படு மெய் ஈ இடையில் தோன்றும். இப்போ ரீ இருக்கு. ரீன்னு என்ன அர்த்தம்? இரு கூட்டல் ஈன்னு அர்த்தம். இங்கே வரும் மொழியில் அதுவும் உயிரெழுத்து தான். இங்கே இருக்கிறது உயிரெழுத்து தான். ரெண்டு உயிரெழுத்து என்ன பண்ணாது? சேர முடியாது. அதுக்காக என்ன தேவை? ஒரு மெய் எழுத்து தேவை. அதனால இது ஈயை மெய்யவும் அப்படிங்கிற விதிப்படி இங்கே ஈ தோன்றுச்சு. என்ன தோன்றுச்சு? அப்போ பெரிய கூட்டல் ஈ கூட்டல் அன் அப்படின்னு மாறிச்சு. சரிதானே? அப்போ இது ரெண்டும் சேர்ந்து பெரியன் மாறிச்சு. பெரியன் மாறியது. அப்போ பெரியன் மாறி இருக்கு. ஈயை வையவும் ஏனைய உயிர் வையவும் ஏமுடிமையும் உடம்படுமை என்றாகும். சரிதானே? விதிதான். உடல் மேல் உயிர் வந்து உண்டுவதின் பேர். உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும். தனிப்புரிவின் ஒற்று உயிர்வரின் இரட்டும். தனிப்புரிவின் ஒற்று உயிர்வரின் இரட்டும். மவ்வீறு ஒட்டடிந்து உயிரிரு ஒப்பவும் வன்மைக்கு இனமாக திரிபவும் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? இன்னொரு விதி பார்த்தோம். இயல்பின் விதி என்ற உயிரும் முன் கசத்தப்பம் மிகும். சரிங்களா? நிலைமொழியில் வந்து உயிரெழுத்து இருந்ததுன்னா வறுமொழியில் கசத்தப்பம் வந்துச்சுன்னா என்ன பண்ணோம்? மிகுன்னு பார்த்தோமா இல்லையா? ஓகே. திரைப்படம் பார்த்தோம். திரைக்கூட்டல் படம். அங்கே வந்து இப்போ மிகுந்து திரைப்படமும் மாறுச்சு. அடுத்து பாருங்க, என்னென்ன விதிப்படி புணர்ந்ததுன்னு விதியை 1, 2, 3 கொடுத்து ஆப்ஷன் ஏல ஒரு 2 விதி கொடுக்கலாம். பியில் அடுத்த 2 விதி கொடுக்கலாம். அந்த வரிசையை கொடுக்கலாம். அந்த ஆர்டரை மாற்றி கொடுக்கலாம். இது போல தான் அவங்க கேள்வியை செட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதுமை கூட்டல் ஊர் கொடுத்துருக்காங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்க? முதுமை கூட்டல் ஊர் என்னது? மூதூர். இங்கே என்ன நடந்திருக்கு? ஈறு போதல் விதிப்படி மை போயிடுச்சு. ஆதி நீடல். சரிங்களா? ஆதி நீடல் விதிப்படி சரிங்களா என்ன கொடுத்துருக்காங்க? முது கூட்டல் ஊருன்னு இருக்கா? முது கூட்டல் ஊர். ஆதினா முதல் எழுத்து. அப்போ ஆதி நீடல்னா முதல் எழுத்து நீண்டுது. அது மூதுன்னு மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சு? மூதுன்னு மாறிடுச்சு. சரிங்களா? அடுத்து என்ன வந்திருக்கு? உயிர் வரையும் உக்குரல் மெய்விட்டோடும். இங்கே உயிரெழுத்து வருது. அதனால் இது மெய்யெழு உயிர் வரையும் உக்குரல் மெய்விட்டோடும். மூத்து கூட்டல் ஊருன்னு மாறிடுச்சு. அப்புறம் உடல் மேல் உயிர் வந்து சொல்லுவது இயல்பு. 3 மாறிடுச்சு. சரிதானங்க? அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இப்போ போன எடுத்துக்காட்டு பார்த்தோம்ல, பெருமை கூட்டல் அன். அதில் ஆதி நீடெல்லாம் வந்ததா? வரல. சரிதானே? அப்போ கேட்பாங்க எந்தெந்த விதிப்படி புணர்ந்ததுன்னு சொல்லிட்டு ஆதி நீடெல்லாம் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. எந்த ஆர்டரில் புணர்ந்ததுன்னு கேட்பாங்க. சரிதானே? நம்ம என்ன பண்ணி வச்சுக்கணும்? ஆர்டரை பார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆர்டர் என்ன பண்ணிக்கணும்? பார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். வாட் இஸ் நெக்ஸ்ட் பாயிண்ட்? மை விகுதி கெட்டு நிலைமை சொல்லி முதலில் உள்ள அகமாக பசுமை கூட்டல் தமிழ்னு இருக்குது. அது எப்படி மாறுது? பைந்தமிழ் மாறுது. பசுமை கூட்டல் தமிழ் என்னது? பைந்தமிழ். பெரும்பாலும் என்ன கேட்கலாம்?
சரியான பிரித்தெழுதுக தேர்ந்தெடுக்க. இதேமாரி 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க சரிங்களா. பெருமை கூட்டல் வழி பெருவழி சரிங்களா. பெருமை கூட்டல் அன் பெரியன் சரிங்களா. இது போல் 4 கொடுத்து எது சரி எது தவறுன்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது எளிமையாக. அப்போ பசுமை கூட்டல் தமிழ் தான் பைந்தமிழ். இங்கே என்னென்ன விதி வந்திருக்கு பாருங்கள். எடுத்தவுடனே வந்து ஈறு புதல் விதிப்படி என்ன ஆயிடுச்சு, மை போயிடுச்சு சரி தானே. ஈறு புதல் விதிப்படி என்ன ஆயிடுச்சு, மை போயிடுச்சு. அதனால் பசு கூட்டல் தமிழ்னு வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அடி அகரம் ஐயாதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடி அகரம் ஐயாதல் என்ன இருக்குது, பசு கூட்டல் தமிழ் இருக்கா. ஓகே, இந்த முதல் எழுத்து என்னது, இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் தான் முதல் எழுத்து. அது என்னவா மாறி இருக்கு, பையா மாறிடுச்சு. இதுதான் அடி அகரம். அகரம் வந்து என்னவா மாறி இருக்கு, ஐயா மாறி இருக்கு. அப்ப இப்பு கூட்டல் ஐ என்னது, பை. அதனால இது பைசு அப்படின்னு மாறிடுச்சு. பைசு கூட்டல் தமிழ் மாறிடுச்சு சரிதானே. அப்போ வந்து இங்கே முதல் எழுத்து வந்து இப்பு கூட்டல் அப்படின்னு இருக்கு. அது எப்படி மாறுது, இப்பு கூட்டல் ஐயா மாறி சரிங்களா. இப்பு கூட்டல் ஐயா மாறி பைன் மாறிடுச்சு. இதுக்கு பேர் தான் அடி அகரம் ஐயாதல். அகரம்னா தான், ஐயாதல்னா ஐ மாறிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இணையம்னா சூ கெட்டது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சூ கெட்டு போயிடுச்சு. கெட்டு பை கூட்டல் தமிழ்னு வந்திருக்கு. பை கூட்டல் தமிழ் வந்து அடுத்தது இனமிகள் என்னும் விதிப்படி அதுக்கு இனமான எழுத்து மிகுந்து பைந்தமிழ்னு மாறி இருக்கு. அடுத்து என்ன ஆயிடுச்சு, இது சூ கெட்டு போயிடுச்சு, இணையவும் விதிப்படி. அப்போ பை கூட்டல் தமிழ்னு வந்தது. அடுத்து இனமான எழுத்து இனமிகள் அப்படிங்கப்படி பைந்தமிழ் என்னதுங்க, பழுந்தமிழ் அப்படின்னு மாறி இருக்கு சரிதானே. வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது நெட்டிலைன்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, நெட்டிலை. நெட்டிலை நெடுமை கூட்டலை தான் நெட்டிலை. நெடுமை கூட்டலை தான் என்னதுங்க, நெட்டிலை. இதில் என்ன நடந்திருக்கு, முதல்ல ஈறுபுதல் விதிப்படி வந்து மை கெட்டு போயிடுச்சு. ஈறுபுதல் விதிப்படி மை கெட்டு போச்சு. நெடுக்கூட்டல் இலைன்னு வந்திருக்கு. அடுத்து தனிக்குறில் முன் ஒற்று தன்னொட்டு ரெட்டல்னு வந்திருக்கு. சாரி, தன்னொட்டு ரெட்டல் சரிதானே. வெறும் ஒட்டலுக்கு மட்டும் இல்லை, முன்னாடி பார்த்தோம் கண் அது மாதிரிலாம் பார்த்தோம். கல்லதர் கல் பார்த்தோம். அங்கே தான் தனிக்குறில் முன் ஒற்று உயிருடன் ரெட்டோம். இங்கே தன்னொட்டு ரெட்டல் விதிப்படி நெடுக்கூட்டல் இலை நெட்டு கூட்டல் இலைன்னு மாறுச்சு. எப்படி மாறுச்சு, நெட்டு கூட்டல் இலைன்னு மாறுச்சு. அப்புறம் உயிர்வரின் உட்குரல் மேல்விட்டோடும் இந்த இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்புறம் உடல் மேல் உயிர் வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு, இதுவும் தெரியும் சரிதானே. அப்போ அப்படியே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஒரு பண்பு பெயர் புணர்ச்சியோடைய விதி எப்படி இருக்குன்னு. பண்பு பெயர் புணர்ச்சியில் தன்னொட்டு இரட்டல் என்னும் விதியை பயன்படுத்த வேண்டும். வெற்றிலை வெறுமை கூட்டல் இலை, வெற்று கூட்டல் இலை. வெற்றிலை என்ன புணர்ந்தது சரிதானே. பண்பு பெயர் புணர்ச்சியாக இருந்தால் தன்னொட்டு இரட்டல் விதியை பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க சரிதானே. இருக்கா இல்லையா, நெடுமை கூட்டல் இலைன்னு இருக்கா. அப்போ அதேமாரி வரும்போது அங்கே நெட்டு கூட்டல் இலை நெடு கூட்டல் இலை வந்து எப்படி மாறிடும், நெட்டு கூட்டல் இலைன்னு மாறிடும். அதுபோல் வெறுமை கூட்டல் இலையில் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே என்ன நடக்கும், வெறுமை கூட்டல் இலையில் ஈறு போதல் விதிப்படி மை கெட்டுரும். அப்புறம் வெறும் இருக்கும், வெறும் கூட்டல் இலைன்னு இருக்கும். அப்போ வந்து தன்னொட்டு இரட்டல், அப்போ வெற்றும் மாறும். அப்புறம் என்ன மாறும், வெற்றும் மாறும். அப்புறம் உயிர்வரின் உட்குடல் மெய்விட்டு விடும் விதிப்படி கெட்டுரும். அப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது என்படி சரிங்களா என்ன பண்ணிடும், உணர்ந்துடும். அடுத்து பாருங்க, செந்தமிழ் எப்படி பிரிச்சிருக்காங்க, செம்மை கூட்டல் தமிழ். செம்மை கூட்டல் தமிழ். இங்கே என்ன ஆயிருக்கு, ஈறு போதல் விதிப்படி மை போயிடுச்சு. செம் கூட்டல் தமிழ்னு வந்திருக்கு. என்னன்னு வந்திருக்கு, செம் கூட்டல் தமிழ் வந்திருக்கு. இப்போ செம் கூட்டல் தமிழ் வந்து இந்து முன்னின்ற மெய்தெரிதல். இம்மு எப்படி மாறிடுச்சு, இந்தா மாறிடுச்சு. இந்தா மாறிடுச்சு. அப்போ செம் கூட்டல் தமிழ் வந்து எப்படி மாறிடுச்சு, செந்தமிழ் மாறிடுச்சு. இது என்ன விதின்னா முன்னின்ற மெய்தெரிதல். முன்னின்ற மெய்தெரிதல் சரிதானே. அடுத்து என்ன இருக்கு பாருங்க, கருமை கூட்டல் கடல். கருங்கடல்னு வந்திருக்கு. ஈறு போதல் வழிப்படி மை கெட்டுருச்சு. அடுத்த இனிமைகள் விதிப்படி கருங்கடல் மாறிடுச்சு. இதுதான் ஈஸி தான். அடுத்து பாருங்க, எல்லாமே ஈஸி தான் தெரிஞ்சுக்கிட்டா. பைந்தளிர்ன்னு இருக்கு. என்னதுங்க, பைந்தளிர்.
பசுமை கூட்டல் தளிர். இங்கே பார்த்தீங்கன்னா மை ஈர்போதல் விதிப்படி வந்து மை போயிடுச்சு, பசு கூட்டல் தளிர் தான் ஆச்சு. அப்போ அடியகரம் ஐயாதல், அடியகரம் ஐயாதல் விதிப்படி வந்து பைன் கூட்டல் தளிர் வந்துருச்சு. அப்புறம் இனமிகள் படி பைந்தளிர்னு மாறிடுச்சு. கடைசியில் ஈறுபோதல், இடையூற மையாதல், ஆதி நீடல், அடியகரம் மையாதல், தன்னொட்டு இரட்டல், முன்னின்ற மெய்தெரிதல், இனிமைகள் இணையவும் பண்பீர் இயல்பே அப்படின்னு போட்டிருக்காங்க. போட்டிருக்காங்களா? ஓகே, மெய்மயக்கம் பற்றி நேற்றுக்கு தான் படித்தோம், சரிதானே? மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்களையும் இறுதியில் வரும் எழுத்துக்களையும் அறிந்து கொண்டதை போலவே மொழிக்கு இடையில் வரும் எழுத்துக்களையும் அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறான எழுத்துக்கள் தமிழ் சொற்களையும் பிற மொழி சொற்களையும் கண்டறியவும் பயன்படுத்தும் உதவுகின்றன. சொல்லின் இடையில் மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது மெய்மயக்கம் எனப்படும். சரிங்களா? அடுத்தடுத்து 2 மெய்யெழுத்து வந்தால் 2 உயிரெழுத்து பார்த்தோம், ஏற்கனவே பார்த்தோம். உயிர் ஈறு உயிர் முதல் அப்படின்னு பார்த்தோம். 2 உயிரெழுத்து இருந்ததுன்னா இணைய முடியாது. அதற்காக ஒரு மெய் தோன்றும், அதுக்கு பேர் தான் உடம்படு மெய். ஈயை வெய்யவும் யானை உயிரினும் ஏமுடியும் பார்த்தோம். உடம்படு மெய் என்றாங்க. இங்கே 2 மெய்யெழுத்து, நிலைமொழியிலையும் மெய்யெழுத்து, வறுமொழியிலையும் மெய்யெழுத்து. சரிங்களா? இதை தான் நம்ம மெய் மயக்கம்னு சொல்கிறோம். சொல்லின் இடையில் மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது என்னதுங்க? மெய் மயக்கம் எனப்படும். இது உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம்னு 2 வகைப்படும். இது நேற்றையே பார்த்தோம். உடல்நிலை மெய்மயக்கம், 2 வேற்றுநிலை மெய்மயக்கம். நேற்று பக்கம் பார்த்தோம். என்ன எடுத்துக்காட்டு பார்த்தோம்? பக்கம்னு பார்த்தோம். சரிங்களா? பக்கம்னா என்ன அர்த்தம்? கனா அது இக்கு கூட்டல் ஆறு தான். இக்கு கூட்டல் ஆறு தான். சரிதானே? பக்கம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ பா இக்கு அப்படியே இருக்கு. காவுக்கு என்ன பொருள்னா இக்கு ஆன்னு அர்த்தம். சரிதானே? அப்போ 2 மெய்யெழுத்துக்கள் வந்து பக்கத்தில் வருது. ஒரே எழுத்து இக்கு 2 தடவை வந்துருக்கு. அப்படி ஒரே எழுத்து வந்தால் அது உடல்நிலை மெய்மயக்கம். ஒரே எழுத்து வந்தால் என்னதுங்க? உடல்நிலை மெய்மயக்கம். வேற்றுநிலை மெய்மயக்கம் என்ன எடுத்துக்காட்டு பார்த்தோம்? இவங்களே கொடுத்துருக்காங்க, தேர்தல் கொடுத்துருக்காங்க, பெருசாலாம் யோசிக்க தேவையில்ல. சரிதானே? ஏற்றி நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? என்ன ஞாபகத்துக்கு இல்லை உங்களுக்கு? நேற்றுக்கு வேற்றுநிலை மெய்மயக்கத்துக்கு நம்ம பக்தி எப்படிலாம் பார்த்தோமா? பார்க்கலையா? பக்தி, தீர்வு, வாழ்க, தீர்வு பார்த்தோம். என்ன பார்த்தோம்? நேற்றுக்கு தீர்வு பார்த்தோம். இப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு? தீர்வு பார்த்தோம். புரியுதா புரியலையா? நேற்றுக்கு தீர்வுன்னு பார்த்தோம். தீர்வில் பொறுத்த வரைக்கும் தீ இரு வந்திருக்கு, 3வது யூ ப்ளஸ் ஊ. சரிதானே? அப்போ இரு இவ்வு சரிதானே வந்திருக்கு. இந்த வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா 3 எழுத்து தான் வரும்னு பார்த்தோம். 1 யா, வெரி குட். 2 ர, 3 ர. சரிதானே? ய ர ர, இது 3 தான் வரும் அப்படின்னு நம்ம பள்ளி புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. யா ர ர வேற்றுநிலை மெய்மயக்கம்னா உங்களுக்கு உடல்நிலை வேற்றுநிலையில் மட்டும் வர்றது இது யா ர ர தான். மற்ற எழுத்துலாம் உடல்நிலையில் வரும். சரிங்களா? வேற்றுநிலையில் மட்டுமே வரக்கூடியது இதுதான். இப்போ காலாம் இருக்குன்னா இப்படியும் வரும் அப்படியும் வரும். சரி, ஓகே, பார்க்கலாம். அப்போ இங்கே தேர்தல்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னு கொடுத்துருக்காங்க? தேர்தல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்தல் தான் என்ன அர்த்தம்? இத்து கூட்டல் ஆ தான். இத்து கூட்டல் ஆ தான். சரிங்களா? அப்போ இத்து அப்படி 2 மெய்யெழுத்துக்கள் வந்து என்ன பண்ணுதுங்க? கொட்டி வட்டி வந்திருக்கா வரலையா? இதுக்கு தான் இந்த வேற்றுநிலை மெய்மயக்கம். வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டு. வேறு என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ பட்டம், காட்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே வாசிக்கிறேன். நான் புக்கில் இருக்கிற வாசகங்களை வாசிக்கிறேன். உடல்நிலை மெய்மயக்கம். சொற்களின் இடையில் ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து வருவது உடல்நிலை மெய்மயக்கம் எனப்படும். தமிழில் க, ச, த, ப, இக்கு, இச்சு, இத்து, இப்பு ஆகிய மெய்யெழுத்துக்கள் தம் எழுத்துக்களுடன் மட்டுமே சேரும் உடல்நிலை மெய்மயக்க எழுத்துக்களாகும். இந்த
இக்கு இச்சி இத்து இப்பு இருக்குல்ல, அது பக்கத்தில் எந்த எழுத்து மட்டும்தான் வரும்? அந்த எழுத்து மட்டும்தான் வரும். கொடுத்துருக்காங்க. தம் எழுத்துக்களுடன் மட்டுமே சேரும் உடல்நிலை மெய்மயக்க எழுத்துக்களாகும். இந்த எழுத்துக்களின் அருகில் அவற்றிற்குரிய எழுத்து வரிசை மட்டுமே வரும். பிற எழுத்துக்கள் வாரா. பிற எழுத்துக்கள் வாரா. பிழையற்ற சொல்லுடனை தேர்ந்தெடு. அதில் வந்து பிற எழுத்துக்கள் வராது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே வாரான்னு கொடுத்துருக்காங்க. எதை எழுதணும்? வாரான்னு எழுதணும். சரிதானே? அவ்வாறு வந்தால் அச்சொல் தமிழ் சொல்லாக இருக்காது. அப்போ உடல்நிலை மெய்மயக்கம்னா கசதப்ப இருந்துச்சுன்னா, ஐ மீன் இக்கு இச்சி இத்து இப்பு இருந்ததுன்னா என்னதான் ஒரு பக்கத்தில் இக்கு இச்சி இத்து இப்பு தான் வரும். சரிதானே? வேற வராது. ஒரு சமயம் வந்திருந்தா அது தமிழ் சொல் கிடையாது. அது என்ன கிடையாது? அங்கே டமாரான்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். டம்ளர்னு ஒரு வார்த்தை இருக்கு, இருக்கா இல்லையா? டம்ளர்னா டம்ளர் தான் தமிழ் சொல்லா? இல்லை, தமிழ் சொல்லானா கிடையாது. சரிதானே? அப்போ ரைட், இங்கே கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு பக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? பக்கம். இங்கே பார்த்தீங்கன்னா இக்கு தான் கூட தான் வந்திருக்கு. இதுதான் உடல்நிலை மெய்மயக்கம் கொடுத்துருக்காங்க. அச்சம் கொடுத்துருக்காங்க. மொத்தம் கொடுத்துருக்காங்க. அப்பம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சாத்தன் கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஒற்றெழுத்து தான் பக்கத்தில் வந்திருக்கு. வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் சொல்லின் இடையில் வெவ்வேறு வெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வருவது வேற்றுநிலை மெய்மயக்கம் எனப்படும். தமிழில் இரு இழு, ஆனால் சின்ன கிளாஸ் புக்கில் மட்டும்தான் அந்த ஈழு சேர்த்துருக்காங்க. சரிதானே? 9வது புக்கில் ஈ இருக்குது, ஆனால் வந்து நமக்கு தேவிரா புக்கில் பார்த்தாலும் இல்லை, இரு இழு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. 11வது புக்கில் இரு இழு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அந்த இரு இழு ஆகிய 2 மெய்யெழுத்துக்களும் தம் வரிசை எழுத்துக்களுடன் சேர்ந்து வராமல் பிற மெய்யெழுத்துக்களுடன் மட்டுமே சேர்ந்து வரும். எனவே இவர் மெய்யெழுத்துக்களும் வேற்றுநிலை மெய்மயக்கத்திற்கு மட்டுமே உரியலியாகும். புரியுதாங்க? நேத்திக்கு மட்டும்தான் பார்த்தோம். நேத்திக்கு யாரா இழு பார்த்தோம். சரிங்களா? 11வது புக்லேயும் சரி, மீதி இலக்கண புக்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இரு இழு மட்டும்தான் வரும்னு கொடுத்துருக்காங்க. அது எங்கே தான் வரும்? வேற்று. அந்த இரும் சரி இழும் சரி, அது பக்கத்தில் வந்து வேற ஒரு ஒற்றெழுத்து வந்து அது வேற எழுத்து தான், கண்டிப்பாக வேற எழுத்து தான் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தேர்தல் உயர்வுலாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தேர்தல் உயர்வு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது? உயர்வு. சரிங்களா? அவ்வளோதான், இப்படி தான் வரும். கசத்தை பறந்தா, அதாவது இக்கு இச்சி இத்து இப்பு அதே எழுத்து தான் வரும். ஆனால் வந்து இரு இழா இருந்தா வேற தான் வரும். தாழ்வுன்னு இருக்கு, தாழ்வுன்னு இருக்கு. சரிதானே? வேற தான் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனவே எழுத்து வேற்றுநிலை மெய்மயக்கத்திற்கு மட்டுமே உரியவையும் கொடுத்துருக்காங்க. நேற்றுக்கு என்ன பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா? ஈக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? ஏன்னா அது உடம்படு மெய்யா வரதால வருதான்னு தெரியல. வேய்க்குழலா? வேய் கூட்டல் குடல் அப்படின்னு பார்த்தோம். வேய் கூட்டல் குடல் பார்த்தோம். சரிங்களா? இங்க வந்து இங்க வந்துச்சா? ஓகே, வேய் குடல் பார்த்தோம் நேத்திக்கு. சரிதானே? அதாவது 9th நியூ தமிழ் புக்கை பொறுத்த வரைக்கும் அங்கே வேய் கூட்டல் குழல், அதில் வேய்குழல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து அதை பொறுத்த வரைக்கும் ஈயும் வருது. சரிங்களா? ரே ரே 11வது புக்கில் ரே ரே மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. 9வது புத்தகத்தில் ஈயும் சேர்த்து கொடுத்துருக்காங்க, எடுத்துக்காட்டும் கொடுத்துருக்காங்க. வேய்குழல் இங்கு வந்திருக்கு, ஈ பக்கத்தில் என்ன வந்திருக்கு? இங்கு வந்திருக்கு. அதனால் யா ரா இழ் ரா, யாராவோ அது புள்ளி வச்சோ. சரிதானே? எரட எரட அது மட்டும்தான் வரும், மேலே புள்ளி வச்சுக்கணும். சரிதானே? இது சொல்லின் இடையில் வெவ்வேறு மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வருது வேற்றுமை மெய்மயக்கமும். தமிழில் இரு ஆகிய 2 எழுத்துக்கள் தம் வரிசை எழுத்துக்களுடன் சேர்ந்து வராமல் பிற மெய்யெழுத்துடன் சேர்ந்து வரும். எனவே மெய்யெழுத்தும் இது படி இங்கே சொல்கிறீங்க. 9th புக்கில் வாசிங்க.
இதுதான் நேதி பார்த்தோம். அதில் இதில் இருந்து எடுத்துக்காட்டுறது என்ன தெரியுது? எகரமும் 2 ஒற்றெழுத்து ஒன்றா வரக்கூடாதுங்க. வரலாம், அதே எழுத்து வந்ததுன்னா கசதப்ப வந்தால் அதே எழுத்து வரும். ராழா வந்ததுன்னா வேறு எழுத்தோடு தான் வரும். சரிங்களா? அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேற்று மெய்க்கூட்டல் மயக்கம், மெய் மயக்கம், இம்மு வந்திருக்கு. மெய்க்கூட்டல் ஞானம், மெய் ஞானம். செய்கூட்டல் நன்றி, செய் நன்றி, விலை வந்திருக்குது. இந்த எடுத்துக்காட்டு பார்த்தோம். சரிதானே? 9ஆவது வகுப்படி ஈயும் அது போல் வந்து ஒற்றெழுத்தோட வேறு ஒற்றெழுத்தோடு சேர்ந்து வரும். வேற்றிலை மயக்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் 11ஆவது புக்லையும் இலக்கண புக்லையும் இரு இழு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாமில் என்ன கேட்குறாங்களோ அதுதான் ஆன்சர் பண்ண போறீங்க. ஏதாவது சந்தேகம் இருக்கா? புரியலங்க, பார்ப்போம். இரு இழு பார்த்துட்டோமா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இதுக்கு நான் வாசிக்கிறேன். வேற்றிலை மெய்மயக்கம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. வேற்றிலை மெய்மயக்கம் சொல்லின் இடையில் வெவ்வேறு மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வருவது வேற்றிலை மெய்மயக்கம் எனப்படும். தமிழில் இரு இழு ஆகிய 2 மெய்யெழுத்துக்கள் தம் வரிசை எழுத்துக்களுடன் சேர்ந்து வராமல் பிற மெய்யெழுத்துடன் மட்டுமே சேர்ந்து வரும். இவ்விரு மெய்யெழுத்துக்களும் வேற்றிலை மெய்மயக்கத்திற்கு மட்டுமே உரியவையும் கொடுத்துருக்காங்க. அதுபோல் கசதப இரு இழு ஆகிய ஆறனை தவிர்த்து ஏனைய 12 மெய்களும் உடல்நிலை மெய்மயக்கமாகவும் வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் உள்ளன. இவற்றை மெய்மயக்கம் என்றே கொள்ள வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அம்மான்னு கொடுத்துருக்காங்க. அங்கே இம்மு 2 தடவை வந்திருக்கு. அம்புன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இம்மு வந்து தனக்கு இணையான எழுத்து கூடயும் வருது, வேறு எழுத்து கூடயும் வருது. இங்கே இம்மு இப்பு இருக்குது. அம்புல என்ன இருக்கு? இம்மு இப்பு இருக்குது. இருக்கா இல்லையா? அதுபோல் பார்த்தீங்கன்னா விஞ்ஞானம் இருக்குது. விஞ்ஞானம் அங்கே பார்த்தீங்கன்னா இஞ்சி 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. அதே சமயத்தில் மஞ்சளில் இஞ்சி இருக்குது, இச்சி இருக்குது. இருக்கா இல்லையா? இருக்குது. அடுத்த ஈரொற்று மெய்மயக்கம் பாருங்கள். தன் சொற்களிலோ கூட்டு சொற்களிலோ சொற்களின் இடையில் ஈ இரு இழ் ஆகிய மெய்கள் ஈரொற்றாய் வரும். 3 மெய்களாக மயங்கி வரும். இதனை ஈரொற்று மெய்மயக்கம் என்பர். சரிதானே? இப்போ காய்ச்சல் இருக்குது. என்ன இருக்குங்க? காய்ச்சல். அடுத்தது என்ன இருக்குது? நாய்க்கால் இருக்குது. என்ன இருக்குங்க? நாய்க்கால் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா இக்கு 2 தடவை வந்திருக்கு. காய்ச்சலையும் இச்சி 2 தடவை வந்திருக்கு. வந்திருக்கா வரலையா? இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்க? 3 ஒற்றெழுத்து ஒன்றா இருக்குங்கிறாங்க. இங்கே பாருங்களேன். ஆமாம் ஆமாம். நேற்று புக்கில் ஈரோட்டு மெய்மயக்கம் கூட தெளிவாக கொடுக்கல. அதனால ஒரு குழப்பம். சரிதானே? இப்போ காய்ச்சல்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்க? காய்ச்சல்னு கொடுத்துருக்காங்க. சரிதானே? இருக்கா? இந்த இச்சிக்கு இந்த சாவுக்கு என்ன அர்த்தம்? இச்சி கூட்டல் ஆறுனா அர்த்தம். அப்போ 3 மெய்யெழுத்தும் ஒன்றா வருதா? இதான் ஈரோட்டு மெய்மயக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? மெய்மயக்கம் ஈரோட்டு. இரு நேத்திக்கு அவங்க தெளிவாக பிரித்து கொடுக்கல, இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரைட்டு. ஏதாவது சந்தேகம்? உயர்ச்சின்னு இருக்குது. அங்கே இரு இச்சி 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. வீழ்ச்சின்னு இருக்குது. அங்கே இழு இச்சி 2 தடவை வந்திருக்கு. சரிதானே? ரைட். இதுதான் ஈரொற்று மெய்மயக்கம். என்னதுங்க? ஈரொற்று மெய்மயக்கம். அடுத்து என்ன இருக்குதுங்க? இனவெழுத்து இல்லை நட்பெழுத்துன்னு கொடுத்துருக்காங்க. இனவெழுத்து அல்லது நட்பெழுத்துன்னு கொடுத்துருக்காங்களா? இல்லையா? அவரை பற்றி ஆபிரகாம் பண்டிதரை பற்றி ஏதாவது பார்த்தே ஆகணும்னா இவர் சிலபஸ் இவர் நீங்கள் ஜிஎஸ் போர்ஷனில் அவர் எடுத்துக்கலாம். ஆபிரகாம் பண்டிதரை. சரிதானே? ஜிஎஸ் ஆஸ்பெக்டில் பார்த்து வச்சுக்கிங்க. தமிழிசை இயக்கத்தின் தந்தை, தமிழிசை இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். தமிழிசை இயக்கத்தின் தந்தை யாருங்க? ஆபிரகாம் பண்டிதர். யாருங்க? ஆபிரகாம் பண்டிதர். இந்த போட்டப்படும் ஆபிரகாம் பண்டிதர் தென்காசி அருகே உள்ள சாம்பவர் வடக்கரை அப்படிங்கிற ஊரில் பிறந்தார். எங்கே பிறந்தார்? சாம்பவர் வடக்கரை அப்படிங்கிற ஊரில் பிறந்தார். இன்னும் சித்தூரில் பிறந்தவர். இளமிலேயே புகைப்படக்கலை, அச்சுக்கலை, சோதிடம், மருத்துவம், இசை ஆகிய துறையில் பெருவிருப்பம் கொண்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த நுட்பங்களை பயின்றார். இவருக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன தெரியும்? புகைப்படக்கலை தெரியும், அச்சுக்கலை தெரியும், சோதிடம் தெரியும், மருத்துவம் தெரியும், இசை தெரியும். அதனால தான் இவர் தமிழ் இசை இயக்கத்தின் தந்தையெல்லாம் அழைக்கப்படுகிறார். திண்டுக்கல்லில் ஆசிரியராக பணியாற்றும் போது சித்த மருத்துவத்தில் சீரிய அறிவு பெற்று மக்களால் அன்புடன் பண்டுவர்னா மருத்துவர் என்று அழைக்கப்பட்டார். எவர் அழைக்கப்பட்டார்?
பண்டுவர்னு அழைக்கப்படுகிறார். பண்டுவர்னா மருத்துவர். சரிங்களா? இவர் ஆசிரியராக பணிபுரிந்தார். இருந்தாலும் இவர் சித்த மருத்துவத்தில் சிறந்தவர். அதனால இவரை பண்டுவர் கூப்பிட்டாங்க. பண்டுவர்னா மருத்துவர்னு அர்த்தம். சரிதானே? சில ஆண்டுகள் பணியாற்றிய பின் அதை விடுத்து முழுமையாக சித்த மருத்துவத்தில் கவனம் செலுத்தினார். அவரை ஆக்சுவலாக ஆசிரியராக இருந்தார். இருந்தாலும் மருத்துவத்தில் ரொம்ப அவருக்கு ஆர்வம். அதனால் சரிங்களா, சித்த மருத்துவத்தில் வேலையை விட்டுட்டு சித்த மருத்துவத்தில் கவனம் செலுத்தினார். தஞ்சையில் குடியேறினார். மக்கள் அவரை பண்டிதர் என அழைக்க தொடங்கினார். அப்போ ஏற்கனவே பண்டுவர் அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாங்களா? ஏற்கனவே பண்டுவர்னு கூப்பிட்டு இருந்தாங்க. அதனால் இப்போ எப்படி கூப்பிட்றாங்க? பண்டிதர்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அழைக்க தொடங்கினார். பண்டைய தமிழ் நூல்களை எல்லாம் ஆழ்ந்து கற்று சங்கீத வித்தியா மகாஜன சங்கம் மகாஜன சங்கத்தை ஆரம்பித்தார். சங்கீத வித்யா மகாஜன சங்கத்தை ஆரம்பித்தார். சரிதானே? 1912 தஞ்சையில் ஆரம்பித்தார். இயர் எழுதிங்க. 1912 தஞ்சையில் ஆரம்பித்தார், தொடங்கினார். சரிதானே? அது ஒரு அமைப்பு. தமது சொந்த சிலையிலேயே தமிழிசை மாநாடுகள் நடத்தினார். அப்படி சொந்த சிலையில் என்ன பண்ணியிருக்காரு? தமிழிசை மாநாடு நடத்தினார். அனைத்து இந்திய அளவில் நடந்த இசை மாநாடுகளுக்கும் சென்று உரையாற்றினார். அவருடைய இசைத்தமிழ் தொண்டின் சிகரம் கருணாமிர்த சாகரம். சரிங்களா? ஒரு கருணாமிர்த சாகர்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. சரிங்களா? அவர் இசைத்தமிழ் காட்டிய தொண்டோடைய உச்சமே அதுதான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 71 ஆண்டுகள் வாழ்ந்த தமிழுக்கு தொண்டு செய்தவர் ஆபிரகாம் பண்டிதர்னு கொடுத்துருக்காங்க. சரிதானே? ஓகே. 1859 1919 வரைக்கும் 1859 1919 வரைக்கும் சரிதானே? 1919 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. சரிங்களா? ஜாலியன்வாலாபாக் படுகொலை 1919. சரிங்களா? விக்டோரியா மகாராணி பேரறிக்கை 1858. சரிங்களா? இது 1859 நடந்திருக்காரு. சரிங்களா? அப்போ என்னென்ன ஆபிரகாம் பண்டிதர்னா என்னென்னா தெரிஞ்சுக்கணும். தமிழிசை இயக்கத்தின் தந்தை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. தமிழிசை இயக்கத்தின் தந்தைங்கிறது முக்கியமானது. சரிங்களா? அப்புறம் சங்கீத வித்யா மகாஜன சங்கம். சரிங்களா? மகாஜன சங்கம். சரி, அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கினார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமுங்க. ஆடிஷன் நெக்ஸ்ட் ஒன். அடுத்து என்ன இருக்குது? மயங்கொலி பிழைகளா? அதுக்கப்புறம் கலைச்சொல் இருக்கும் இல்லையா பக்கத்தில்? அதுக்கு முன்னாடி மயங்கொலி பிழைகள் இருக்கா? ஓகே, இது நான் உங்களுக்கு நடத்துகிறேன். மயங்கொலி பிழைகளை திரும்ப எழுதி போடுறேன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2 கொடுத்துருக்காங்க. உழை மன உளைச்சல் தீரவும் வீட்டில் உலை கொதிக்கவும்